வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்து 8 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. அது எந்த வளர்ச்சியை உத்தரவாதமாக அளித்திருந்ததோ அந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதா அல்லது மதமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு திசை திருப்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறதா? அதேபோல தமிழகத்தில் மிகப்பெரிய கூட்டணி விரிசலை பாஜக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவை உள்பட பல விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சி நம்முடைய விருந்தினர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம். முதல்ல குறிப்பிட்டது போல 8 மாதங்கள் ஆட்சிக்கு வந்துருச்சு. ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரு தேனிலவு பீரியட் சொல்லி சொல்லுவாங்க. மோடி கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு தேனிலவு பீரியட் கூட எனக்கு டைம் கொடுக்கல, என்னை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 6 மாசம் இல்ல 8 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாஜக எதை வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்ததோ அந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக வளர்ச்சியை முதல் நோக்கமாக நாங்கள் கொண்டு ஆட்சிக்கு வந்தோம். அந்த வளர்ச்சியை நோக்கித்தான் பாரத தேசம் சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 67 ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்து இந்த நாடு 40 கோடி மக்களுக்கு மேல் 2 வேளை உணவில்லாமல் இருக்கின்ற அளவிற்குத்தான் வறுமையோடு இந்த நாடு இருந்து கொண்டிருந்தது. லஞ்ச ஊழலில் ஏறக்குறைய முதல் 5 இடங்களை பெற்று வரும் நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருந்தது. முதலீடுகள் இல்லாத நாடாகவும் வேலை வாய்ப்புகளை அளிக்க முடியாத நாடாகவும் ஒரு வளர்ச்சி என்ற ஒரு இலக்கை எட்ட முடியாத நாடாகவும் தான் இருந்து கொண்டிருந்தது. இந்த 8 மாதத்திற்குள் பாரத தேசம் இந்த உலக நாடுகளில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருப்பது என்பது மட்டுமல்லாமல் நம் பாரத தேசத்திற்கு என்று ஒரு மரியாதை, அது பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமூக ரீதியிலாக இருக்கட்டும், வளர்ச்சியின் விகிதத்தில் இருக்கட்டும், ஊழல் ஒழிப்பில் ஆகட்டும், ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மட்டுமல்ல மரியாதையை பெற்று தந்திருக்கிறார் நரேந்திர மோடி என்றால் அது மிகையல்ல. நரேந்திர மோடி இன்னமும் கூட பிரச்சாரம் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. இன்னமும் தேர்தல் மூட்ல இருந்தே வெளியே வரல. அடுத்தடுத்து மாநில சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கிறதுனால என்னமோ அவர் இன்னமும் கூட அது அமெரிக்கா போனாலும் சரி, பூட்டான் போனாலும் சரி, நேபாள் போனாலும் சரி, எங்க போனாலும் இன்னமும் பிரச்சார பாணி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது போல ஊழல் ஒளிந்து விட்டதோ, வளர்ச்சி பாதைக்கு வந்து விட்டதோ, பொருளாதாரம் சீரடைந்து விட்டதோ, அதற்கு எங்கேயாவது ஏதேனும் ஒரு ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரங்களை சொல்ல முடியும்? நிச்சயமாக ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரங்களை என்னால் சொல்ல இயலும். ஏன் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சார யுகத்திலேயே இருக்கிறார் என்று மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால், இதற்கு முன்னால் ஒரு பிரதமரை, பேசாத பிரதமரை இந்த நாடு 10 ஆண்டு காலம் பார்த்து விட்டது. ஆக பேசாத பிரதமரை பார்த்துவிட்டு பேசும் பிரதமரை பார்க்கும் பொழுது அவர் ஏதோ பிரச்சாரம் செய்வதை போலத்தான் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அத்தியாவசிய பொருளாதார பணவீக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று மிக குறைந்த பணவீக்கத்தில் தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது, தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருக்கிறது, இந்த நாட்டில் கடன் குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் வெளியே ஜப்பான் போறதாக இருந்தாலும் சைனா போறதாக இருந்தாலும் முதலீடுகள் நீங்க என்னையோட நிச்சயமா பொருளாதார அறிவு அதிகமா இருக்கும் உங்களுக்கு. தங்கம் விலை குறைறதுக்கும் பெட்ரோல் டீசல் விலை குறைறதுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்லை? நான் என்ன கேட்கிறேன் என்றால், இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த பொழுது கச்சா எண்ணெயின் விலை குறைந்தது. ஆனால் குறைந்த விலை இவர்கள் குறைக்கவில்லை. ஆனால் இன்று குறை கூறுகிறார்கள். என்ன என்றால், அங்கே கச்சா எண்ணெய் விலை குறைவதற்கும் இவர்கள் குறைப்பதற்கும் விகிதாச்சாரத்தில் சரியல்ல என்று. எங்கள் ஆட்சி ஏதோ இதை மறைத்துவிட்டு எதையுமே சொல்லவில்லை. கலால் வரியை ஏற்றியது கூட 15,000 கிலோமீட்டர் சாலைகளை போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வரி உயர்வுக்கு நான் வர்றேன். என்னுடைய கேள்வி, தங்கம் விலை குறைவுக்கும் பெட்ரோல் டீசல் விலை குறைவுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்லை. ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எந்த அளவிற்கு விகிதாச்சாரத்தில் குறைக்க முடியும்? இறக்குமதியை கட்டுப்படுத்தியதனால தானே தங்கம் விலை குறைகிறது. இறக்குமதியை கட்டுப்படுத்தியது முந்தைய காங்கிரஸ் முந்தைய அரசாக இருந்தாலும் இன்று அதற்கான முழுமையான தளர்வை ஏற்படுத்தி நான் விகிதாச்சாரத்தில் குறைந்திருக்கிறதா இல்லையா, அதாவது கட்டுப்படுத்தி என்ன சொன்னால் தங்கத்தை அடகு வைக்கும் நிலையில் தான் காங்கிரஸ் இருந்தது. அந்த ஆட்சி அப்படித்தான் இருந்தது. மிக மோசமான நிலையில் கொண்டு சந்திரசேகர் பிரதமராக இருந்த போது அந்த அளவுக்கு பொருளாதார நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். என்னுடைய நான் ஒரே ஒரு விஷயம் தான் பேச விரும்புறேன். தங்கம் விலை, பெட்ரோல் விலை, இதை நீங்க ஏற்கனவே கூட ஒரு பிரச்சாரத்தை சொன்னீங்க, இங்கேயும் கூட சொல்றீங்க. அந்த ரெண்டுக்கும் பாஜக என்ன சம்பந்தம்? ஒரு நாடு தங்கம் விலை புல்லியன் மார்க்கெட்ல தீர்மானிக்கப்படுகிறது. தினசரி காலை மாலை
அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஒபெக் நாடுகள் முடிவு செய்கின்றன. இங்க பாஜக எங்க வந்தது? மத்திய அரசு எங்க வந்தது? அங்கே முடிவு செய்தால் கூட நமது இறக்குமதி கொள்கையை நாம் சீராக வைக்கவில்லை என்றால் எப்படி தங்கத்தின் விலை குறையும்? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை பற்றி சொல்கிறீங்க. முந்தைய காங்கிரஸ் அரசுக்கும் இப்போதைய பாஜக அரசு இறக்குமதி கொள்கையில என்ன மாற்றம் கொண்டு வந்து இந்த விலை இறக்குமதி சொல்லுங்க. அதாவது இறக்குமதிகளில் அவர்கள் விகிதாச்சார 40% பாரதிய ஜனதா கட்சி தளர்த்திய பின்புதான் உங்களுக்கு அதில் விலையை நம்ம இங்கால் குறைக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, நீங்க குறைக்கிறதே இல்லீங்க. விலையை வந்து ஒபெக் நாடுகள் என்ன உற்பத்தி நாடுகள் குறைக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையை பாரத தேசத்தில் உருவாக்குகிறோமா இல்லையா? ஏன் இதற்கு முன்னால் குறைந்தாலும் ஏன் இங்கே குறையவில்லை? எப்பொழுது பார்த்தாலும் அங்கே குறைந்தாலும் அங்கே பெட்ரோல் டீசல் விலை கூட அங்கே குறைந்தால் ஏன் இங்கே குறைக்கப்படவில்லை? பல நேரங்களில் $110 விட குறைந்தது. ஏன் குறைக்கல? கொள்கை முடிவில் சொல்கிறேன். கொள்கை முடிவில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது வைத்தார்கள். என்ன என்றால், அகில உலகத்தில் இருக்கும் கச்சா எண்ணெயை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இங்கே நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்ற கொள்கை முடிவை பாரதிய ஜனதா கட்சி தான் எடுத்தது. இல்ல, அதை பாரதிய ஜனதா கட்சி தான் இதுக்கு முந்தைய ஆட்சியில் சேர்த்து, அதனாலதான் பெட்ரோல் விலை ஏறுகிறது என்று. இப்படி குறையும் பொழுது குறைக்க முடியும் என்ற காரணத்திற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கொள்கை முடிவை எடுத்தது. அந்த கொள்கை முடிவு சரி என்று இப்பொழுது வந்திருக்கிறதா இல்லையா? ஆக நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்றாப்போல் அந்த முடிவை மாற்றுகிறோம். இன்னும் 4 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆட்சி இருக்கிறது. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி. உங்களால் தங்கம் விலையோ பெட்ரோல் விலையோ அதிகரிக்காது என்று உத்தரவாதம் தர முடியுமா? அதாவது அகில உலக அளவில் உள்ள பிரச்சனை தான் இங்கே பிரதிபலிக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு ஆட்சி என்று வரும்பொழுது அதை கட்டுக்குள் வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு திறமை இருக்கிறது என்று நான் மிக தெளிவாக சொல்றேன். கட்டுக்குள் வைக்கிறதா இருந்தால் பெட்ரோல் டீசல் விலை எந்த விலையில இருக்கும், தங்கம் எந்த விலையில இருக்கும்? உங்களால் ஏதாவது ஒரு சீலிங் கொடுக்க முடியுமா? சீலிங் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் மக்கள் வாங்கும் அளவிற்கு அது இருக்கும் என்று என்னால் தெளிவாக சொல்ல. ஏனென்றால் எங்களது பொருளாதார கொள்கை மக்கள் வசதியாக வாங்கும் அளவிற்கு இருக்கும் என்பது என்னால் தெளிவாக. என்னுடைய சந்தேகம், தங்கத்துக்கும் பாஜகவுக்கும் டீசலுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை வந்து நீங்க எப்படி நீங்க சம்பந்தப்படுத்த போறீங்க? அப்ப நான் விலை குறைந்ததற்கு பாஜக காரணமானால் விலை அதிகரித்தால் யார் காரணமா இருக்க முடியும்? விலை அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி காரணமாக உலக அரங்கில் சில பிரச்சனைகள் வந்தால் காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், மக்களின் சக்திக்கு ஏற்பத்தான் எங்களது நடவடிக்கைகள் இருக்கும். அது முழு சுமையையும் மக்கள் மீது சுமத்த மாட்டோம் காங்கிரஸ் போல என்ற உறுதிப்பாட்டை என்னால் சொல்ல இயலும். காங்கிரஸ் ஆட்சியில அவங்க ஆட்சி முடியும் போது உலக அளவுல உச்சபட்ச நிலை ஒரு பேரல் வந்து $110 கச்சா குறைந்த காலங்களில் இன்னைக்கு $50 குறை வந்திருக்கு. இது வரலாறு காணாத வீழ்ச்சி. அதற்கு 8 முறை குறைத்திருக்கிறோம் அல்லவா? குறைத்தது மட்டுமல்ல, கலால் வரியை சற்று உயர்த்தி இருப்பது. 15,000 கிலோமீட்டர் சாலைகளை போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காங்கிரஸ் அரசிற்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசிற்கும் ஒரு மாறுபாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி இன்னொரு உண்மை இருக்கு. 3 முறை நீங்க கலால் வரியை உயர்த்திருக்கீங்க. நாம் தெளிவாக சொல்லி இருக்கிறோமே, கலால் வரி எதற்கு உயர்த்தப்பட்டது என்றால் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை சரி செய்வதற்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி முதல்வர்ல சொன்னீங்க. மக்கள் நலனுக்காக அவர்கள் சுமை கூடாமல் இருப்பதற்காக சர்வதேச சந்தையில விலை குறையுமோ நாங்களும் குறைக்கிறோம். சர்வதேச சந்தையில விலை குறைஞ்சும் போது நீங்க குறைக்க 8 முறை குறைத்ததில்ல, நீங்கள் 11 முறை குறைத்திருக்க முடியும். ஆனால் மாறாக 3 முறை அந்த பலனை பயனீட்டாளருக்கு அனுபவிக்க முடியாம நீங்க உயர்த்தி இருக்கிறீங்க. பயனீட்டாளர்களுக்கு அனுமதிக்க அவர்கள் பலனளிக்காமல் இல்லை, அவர்கள் பலனளிப்பதற்காகத்தான் குறைத்திருக்கிறோம். இது குறைந்த உடனேயே மறைமுகமாக அத்தனை அத்தியாவசிய பொருட்களின் விலையும் குறைகிறது, சரக்கு கட்டணம் குறைகிறது. அதனால் கலால் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். 3 முறை ஏன் கலால் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டில் கட்டமைப்பு முக்கியம். இந்த நாட்டில் கட்டமைப்பு தங்க நாற்கர சாலை என்று வாஜ்பாய் அவர்கள் போட்ட பின்பு அதை முழுமையாக தொடர்ந்தார்களா என்றால் இல்லை. அது மிக மிக ஆமை வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது. இன்று கூட பாரத தேசம் முழுவதும் சிமெண்ட் சாலைகள் போடப்படும். அப்படி என்றால் பயண செலவு எவ்வளவு குறைவாகும், பெட்ரோல் டீசல் எவ்வளவு மிச்சமாகும். ஆக இதையெல்லாம் ஏன் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது? டால்கேட் கட்டணத்தை கூட தவிர்ப்பதற்கான திட்டங்களை கட்கரி அவர்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக முன்னேற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்க வர்ற இடத்துக்கு நான் வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நாங்க வந்து சாலை வசதி நாங்க வந்து 15,000 கிலோமீட்டருக்கு நாங்க போட வேண்டி இருக்குன்னு சொன்னீங்க. சாலை வசதியை இன்று எந்த சாலை இந்திய நிறுவனம் போடுகிறது? முழுக்க அரசாங்கம் போடாமல் தனியார்ட்ட கைவிட்டு நீண்ட நாட்கள். நீங்கள் சொன்ன தங்க நாற்கர சாலையில 1 கிலோமீட்டர் நடந்தா 3 டோல்கேட் வருது. இல்ல, அதைத்தான் கட்டுப்படுத்துகிறேன். இது யாரினால்? 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டது யார்? 10 ஆண்டு காலமாக எந்த சீர்திருத்த நடவடிக்கையும் செய்யாதது யார்?
ஏன் அது வந்து 6 மாதத்திற்குள் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் எல்லாம் இல்ல நீங்கள் சொன்னது போலவே காங்கிரஸ் ஆட்சி மோசமான ஆட்சி இருந்துட்டு போட்டோம். அது வந்து மக்கள் வந்து முடிவெடுத்தாங்க, ஆட்சி மாறினாங்க, ஆட்சி கொண்டுட்டாங்க. இன்னமும் நீங்கள் காங்கிரஸை பேசிக் கொண்டிருப்பது அர்த்தம் இல்லை. 8 மாசத்துல இது நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம், நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டிய நேரம் அல்ல. நானும் கேட்கிறேன், இந்த டோல்கேட் தங்க நாற்கர சாலை எதை நீங்கள் பெருமையாக சொல்கிறீர்களோ அந்த தங்க நாற்கர சாலையில அத்தனை இடத்துல மணிக்கு ஒரு அடிக்கு ஒரு டோல்கேட் இருக்குது. அதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? நீங்க சொல்றீங்க 15,000 கிலோமீட்டர் சாலை போடணும். 15,000 கிலோமீட்டர் சாலை மத்திய அரசுடைய தேசிய நெடுஞ்சாலை நிறுவனம் போட போகிறதா? கிடையாது. தனியார்ட்ட கொடுக்க போறீங்க. அங்க தனியார்ட்ட கொடுத்து அவர்கள் டோல்கேட் வாங்குவாங்க. நீங்க கலால் வரியை குறைக்காம அதுல இருந்து நீங்க 2 ரூபாய் எடுப்பீங்க. மரியாதைக்குரிய எங்களது சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் கட்கரி அவர்கள் இந்த டோல்கேட் விலை மறு நிர்ணயம் செய்யப்படும் என்பதை மிக தெளிவாக அது ஆலோசனையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். தனியார் போடப்பட்டாலும் அது அரசாங்கத்தோடு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை போல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி பீப்புள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான். ஆக இது வந்து இந்த பார்ட்னர்ஷிப்னாலதான் இந்த எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது அரசாங்கம் இந்த நடைமுறையை மேற்கொண்டு வருகிறது என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் யாரால் போடப்பட்டது, இந்த கான்ட்ராக்ட் யாரு போடுறா, யார் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் உடைய பலன் யாருக்கு போயிருது? ஏன்ட்டு நீங்க வரி வசூலிக்கிறீங்க. எனக்கு எனக்கான கலால் வரி வந்து தவிர்த்திருக்கக்கூடிய விஷயத்தை என் மேல திணிக்கிறீங்க. எனக்கு வந்து டோல்கேட் எல்லாம் ஏன்ட்ட திரும்ப காசு வாங்கி நீங்க என்ன பார்ட்னர்ஷிப் போறீங்க? எனக்கு புரியல. என்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப் அது? உங்ககிட்ட வாங்கல, அது மக்களின் பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பங்கை எடுத்து மக்களுக்காகத்தான் திருப்பி கொடுக்கிறோம். அதான். ஆனா காங்கிரஸ் அரசுல அப்படி இல்ல, மக்களிடம் பங்கை எடுத்து அவர்கள் வைத்துக் கொண்டார்கள், அது ஊழலாக. அதாவது மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தியே சொன்னார் 15 பைசா தான் செலவாகுது என்று. அதே போல இல்லாமல் அவர்கள் 1 பைசாக்கு கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியை சொல்லாதீங்கன்னு சொல்றீங்களே, இதற்கு முன்னால் 10 ஆண்டு காலமாக மிக மோசமான ஆட்சியை நடத்திவிட்டு மிக அதிகமான பள்ளத்தை தோண்டி வைத்தால் நாங்கள் அதை நிரப்புவதற்கு எங்களுக்கு நேரம் வேண்டும். அதை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும். இல்ல அதான் எதை நிரப்புறீங்கன்னு தெரியல. தனியார் நிறுவனங்களுடைய வருவாயவா எதை நிரப்புறீங்க? நான் சொல்றேன், ஒரு கொஞ்சம் யோசிங்க. முந்தைய வாஜ்பாய் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த சுங்க கட்டணங்கள், சாலைகள் வைக்கக்கூடிய கட்டணங்கள் இன்று வரை எங்கேயாவது நிறுத்தப்பட்டிருக்கா? முழுக்க இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க வாங்கக்கூடிய காசு போயிட்டே இருக்கும் தனியார் நிறுவனங்கள். எப்ப இந்த சுங்க கட்டணம் முடிவுக்கு வரும்? இதுல யாருக்கு லாபம்? தனியார் நிறுவனங்களுக்கா, சாலையை பயன்படுத்துறவங்களுக்கா? அதாவது இதில் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியில் பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் சென்றது. அதனால் 100 கோடிக்கு ஒரு திட்டம் நாம் செயல்படுத்தப்பட முடியும் என்று முதலில் ஆரம்பமாகி அது நிறுத்தப்பட்டால் அது 1000 கோடிக்கு என்று வந்து நிற்கிறது. அப்படி என்றால் அதற்கான முதலீடை செய்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் இன்று விரைவுபடுத்தப்பட்ட சாலை வசதிக்காக டோல்கேட்டை வசூல் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாங்கள் அப்படியே வசூல் செய்து கொண்டிருக்க மாட்டோம். அதை மறுபரிசீலனை செய்து அதை நிறுத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் அறிவித்திருக்கிறார்களா இல்லையா? ஆக மக்களுக்கு சுமையாக இருக்கும் எதையுமே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த அறிவிப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறதா இல்லை? வளர்ச்சி பற்றி பேசக்கூடிய நீங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 ரயில்வே திட்டங்களை நிறுத்தி இருக்கீங்க. இதுதான் வளர்ச்சிக்கான ஒரு அரசியலா, வளர்ச்சிக்கான பாதையா? நான் ஒன்றை கேட்கிறேன், எதற்காக அந்த திட்டங்கள் நிறுத்தவில்லை? மறுபரிசீலனை வார்த்தையை சொல்கிறேன். எதற்கென்றால் பல திட்டங்கள் காகிதத்தில் போடப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்தவித நடைமுறையும் படுத்தப்படாமல் இருக்கிறது. அதற்கு என்று அவர்கள் முதலில் அறிவித்த பணம் 10 மடங்கு 15 மடங்கு இன்று அதிகமாகிவிட்டது. ஆக இதை மறுபரிசீலனை செய்து இந்த திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜோட நிலைப்பாடா இருக்கலாம், பாஜக நிலைப்பாடோ மத்திய அரசு நிலைப்பாடோ அப்படி இல்ல. இந்த திட்டங்கள் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றோ தாமதமாக நிறைவேற்றப்படும் என்றோ சொல்லப்படும். ஏன்னா நீங்கள் சொன்னது போல இந்த திட்டங்கள் தாமதமாக தான் இருந்துச்சு, கையெடுக்கப்படாமல் முன்னெடுக்கப்படாமல் தான் இருந்துச்சு. ஆனா கைவிடப்படுவதாக அறிவித்தது காங்கிரஸ் அரசு அல்ல, பாஜக. அதற்கு புதிய திட்டங்கள் இந்த கைவிட்டு, ஏனென்றால் ஒரு திட்டம் போடுகிறோம், அதற்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். 10 ஆண்டுகள் அந்த திட்டங்கள் நகரவே இல்லை. ஒதுக்கியதை விட 100 மடங்கு செலவு என்று அதிகமாகிறது. எப்படி அதை உடனே முதலீடு செய்வார்கள்? மறுபரிசீலனை செய்து எந்தெந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்த வேண்டுமோ, எந்தெந்த திட்டங்கள் மறுபடியும் செயல்படுத்தப்பட வேண்டுமோ என்பதை தீர விசாரித்துதான் செய்வார்கள். ஒன்றை நான் கேட்கிறேன், 28 சிறப்பு ரயில்கள் பொங்கலுக்கு விடப்பட்டிருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சியிலேயே பேட்டியில் சொல்கிறார்கள், இதுவரை எங்களுக்கு பொங்கல் என்றால் சொந்த ஊருக்கு போவதற்கு எங்களுக்கு இடம் கிடைக்காமல் இருந்தது. இன்று வருகிறேன், போவதற்கும் டிக்கெட் கிடைத்திருக்கிறது, வருவதற்கும் டிக்கெட் கிடைத்திருக்கிறது. 28 ஸ்பெஷல் ட்ரெயின் சிறப்பு ரயில்கள் பொங்கலுக்கு விடப்பட்டிருக்கிறது. பாஜக அரசின் சாதனை. ஆமா, சாதனை தான். மக்கள் மீது
மக்கள் நெரிசல் இல்லாமல் போவதற்கு அந்த ட்ரெயின்ல வந்து டிக்கெட் கிடைக்கலன்னு ஒருத்தர் சொன்னார்னா பாஜக அரசுடைய வேதனை இல்லையே. நீங்க எதெல்லாம் கிரெடிட் எடுத்துக்க போறீங்கன்னு ஒரு இல்லையா? 28 ரயில்கள் முடிந்த அளவிற்கு ஒரு ரெகுலர் ஆபரேஷன் எல்லாம், ஒரு ரெகுலர் சாதாரண நடவடிக்கைகள், சாதாரண விஷயங்கள். நான் என்ன கேட்கிறேன், மற்ற நேரங்களில் இந்த அளவிற்கு ரயில் விடப்பட்டதா? ஒன்று. மேல்மருவத்தூர்ல பௌர்ணமி விழா கொண்டாடினா அங்க ரயில் நிறுத்தம் பண்ணுவாங்க, அங்க 4 சிறப்பு ரயில் விடுவாங்க. திருவண்ணாமலையில வந்து நூற்றுக்கணக்கான பஸ், தமிழ்நாட்டில் போற எல்லா பஸ்ஸும் திருவண்ணாமலை திருப்பி போறாங்க. இது வந்து விழா காலம் நடத்துறது அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் அந்த ரயில் வழக்கமா செய்யக்கூடிய விஷயம். விழா காலங்களில் வழக்கமாக எத்தனை ஆண்டுகள் இது நடந்தது என்று நான் கேட்கிறேன். போன வருடம் எத்தனை ட்ரெயின் விட்டுருந்தாங்க, அதுக்கு முந்தைய வருடம் எத்தனை ட்ரெயின் விட்டுருந்தாங்க? தனியார் பேருந்துகள் தான் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருந்தார்களே தவிர இப்ப கூட அந்த 28 வழித்தடங்கள் முழுமையாக அவர்களுக்கு பயன் தந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு மக்களுக்கு ஒரு அளவிற்காவது அவர்களுக்கு வசதியை செய்து கொடுக்க வேண்டும், நெரிசல் இல்லாமல் அவர்கள் போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறோமா? புதுச்சேரி மக்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி மக்கள் மாதிரி இந்த மாதிரி ரயில்ல வந்து ஒரு தொடர்பு இல்லாத பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கோ பகுதிகளுக்கோ அவர்களுக்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னா அந்த திட்டங்களை கைவிட்டுட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு சொல்லி தற்காலிக விஷயங்களை நீங்க பெருமையா சொல்றீங்க. அதாவது கை விட்டு என்று சொன்னால் அந்த திட்டங்கள் கிடப்பில் போட்ட திட்டங்களை மறுபடியும் எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு காலதாமதம் ஆகும் என்பது மட்டுமல்ல, சரியாக இருக்குமா என்ற மறுதிட்டம் தேவை. அதற்காகத்தான் அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர தமிழகத்திற்கு வேண்டிய அங்கீகாரமோ தமிழகத்திற்கு வேண்டிய வழித்தடங்களோ நிச்சயம் கிடைக்கும். 6 மாதம் தானே ஆகி இருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிக காலங்கள் பொறுத்திருந்தால் தமிழக மக்களுக்குள்ள அத்தனை நலத்திட்டங்கள் இன்னும் எவ்வளவு திட்டம் நிக்கும் தெரியலையே. எங்கே நிக்கும்? வரும் பழைய காங்கிரஸ் ஆட்சியில் கிடப்பில் போட்டதை முதலில் தானே கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து அவங்க கிடப்புல போட்டாங்க, நாங்க தூசி தட்டணும் சொன்னா பெருமையா? அவங்க கிடப்புல போட்டாங்க, நாங்க வந்து புதைச்சிட்டோம் சொன்னா பெருமையா? அப்படி இல்லையே. நாங்கள் புதைத்து விட்டு மறுபிறப்பு எடுத்து மிக நல்ல அழகான திட்டங்களை கொடுக்கிறோம் என்று சொல்வதா? பழசையே புடிச்சு இழுத்துட்டு இருக்கிறது, தூசி தட்டுறது நல்லதா? இல்லை என்றால் பழ என்று நல்ல விஞ்ஞான பூர்வமாக நல்ல திட்டங்களை கொடுப்பது நல்லதா? இந்த விஞ்ஞான பூர்வமாக இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகப்படியான மக்களுக்கு நல்லதை செய்வதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், திருவொற்றியூர் வரைக்கும் மெட்ரோ ரயில கேட்டோம், கொடுக்கல. இதுக்கு முன்னால சட்டமன்றம் வரைக்கும் அது பேசப்பட்டது. வெங்கையா நாயுடு போய் கோரிக்கை வைத்தோம், வெங்கையா நாயுடு வந்தார்கள். திருவொற்றியூர் வரை இன்று தென்னிந்திய மக்கள் அதிகம் மட்டும் இல்ல, தொழிலாளர்கள் அதிகமாக வாழும் திருவொற்றியூருக்கு இன்னைக்கு மெட்ரோ ரயில் போக போகிறது. இதையெல்லாம் ஏன் நீங்கள் சாதனைகளாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதே போல கோரிக்கை இருந்துட்டு இருக்குது, புதுசா வந்து யாருமே கோரிக்கை இருந்தது, நடைமுறைப்படுத்தியது யார் என்று கேட்கிறேன். 10 ஆண்டு காலமாக காங்கிரஸ் அந்த திருவொற்றியூருக்கு நான் கூட போராடி இருக்கிறேன், 2-3 வாட்டி அரெஸ்ட் ஆயிருக்கிறோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், அதை பற்றி பேசவே இல்லை. இன்று திருவொற்றியூர் வரை அந்த ரயில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இன்னொன்று ராயபுரம் முனையம், அதை பற்றி எவ்வளவோ வாட்டி பேசினாலும் அதை பற்றி கவலையப்படல. சதானந்த கவுடா வந்தார், முதல்ல ராயபுரம் முனையத்திற்கு வந்து அதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். செயல்படுத்துகிறோம் என்று சொல்வதற்காக அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் நாங்க மறுபடியும் அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவர் அதற்காக வந்தாரா இல்லையா? வந்து அதற்கு மக்களின் கோரிக்கையை ஏற்று செயல்முறைப்படுத்துகிறோம் என்று அன்று சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார். திரு சிதம்பரம் அவர்கள் கடந்த முறை நம்முடைய பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்னைக்கு ஊடகங்கள் வரக்கூடிய தலைப்பு செய்தி என்ன? இங்கு ஒரு புதிய முனையம் துவக்கப்பட்டிருக்கிறது, அங்கு ஒரு புதிய சேவை துவக்கப்பட்டிருக்கா? கிடையாது. மதமாற்ற தடை சட்டம் பற்றி, கோட்சே சிலை வைப்பு பற்றி, இப்படி ஒவ்வொரு விஷயம், ஏது ராமர் கோயில் கட்டுவது பற்றி, இந்துக்கள் என்ன செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் முழுக்க மத உணர்வுகளை தூண்டும் வகையிலான பேச்சுக்கள். இதுதான் இந்த தலைப்பு செய்தி, இதுதான் பாஜக அரசுடைய சாதனையா? நான் என்ன கேட்கிறேன், ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டது, மானியம் வங்கியில் போடப்பட்டது, தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது, ஜப்பானில் இருந்து பல லட்சம் கோடி முதலீடு இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் இல்லையா? இதெல்லாம் சொன்ன திட்டங்கள்ல ஸ்வச் பாரத் தவிர மத்த எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஜப்பான்ல நிதி வர்றது முதல் முறை இல்ல, இல்லாட்டி ஜன்தன் திட்டம் வந்து முதல் முறையில வங்கியில டைரக்டா வந்து மானியம் கொடுக்கிறது எல்லாமே காங்கிரஸ் தொடர்ச்சி தான். நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா இல்லையா? மக்களின் வளர்ச்சிக்காக இப்போ இந்த ஜன்தன் திட்டம் இன்று வரைக்கும் 10 கோடி மக்கள் அதில் சேர்ந்து இருக்கிறார்கள். இதை யார் விரைவுபடுத்தியது? ஆக திட்டங்கள் போடலாம், அதை செயல்படுத்தியது யார்? பார், நான் என்ன கேட்கிறேன், திருவள்ளூர் ஜன்தன் திட்டம் எதுக்காக நீங்க துவக்கி இருக்கீங்க? மானியங்களை நேரடியா வங்கியில கொண்டு போகிறதா சொல்றீங்க. அதோட அர்த்தம் என்ன? மானியங்கள் உங்களுக்கு குறைய போகுது, அதுதான் அதோட விளைவு. அதெல்லாம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி இதை கொண்டு வரும்போது இதே மத்திய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் மத்தியில டெல்லியில இருந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது பாஜக கடுமையா விமர்சித்தது. மானியத்தை குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய சதி, இது மாதிரி நேரடியா மானியத்தை பற்றி சொல்லவே கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை அவங்கள விட விரைவா நீங்க செஞ்சுட்டு அதெல்லாம் இல்ல. அவர்கள் அதாவது செயல்முறைப்படுத்துவதில் உள்ள மாறுபாடு நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். ராஜஸ்தான்ல பைலட் புரோகிராமா இந்த நேரடி மானியத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அப்பொழுது அது டோட்டல் ஃபெயிலியர், தோல்வியை கண்டது.
மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து எப்படி செய்தால் வெற்றி அடையும் என்று ஜன்தன் திட்டத்தை கொண்டு சில மாறுபாடுகளோடு கொண்டு வந்தார். அதனால் நான் மறுபடியும் சொல்றேன், இல்ல நான் திருப்பியும் சொல்றேன், காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு பலன் தரும் திட்டமாக இருந்தால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்பதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டு நாங்கள் செயலாற்றி வருகிறோம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எதை எடுத்தாலும் மதம் என்றால் நரேந்திர மோடி பேசினாரா, எங்க அகில பாரத தலைவர் பேசினாரா, பல பேர் சொல்லும் கருத்துக்களை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள், பாஜகவுடைய மத்திய மந்திரி, பாஜகவுடைய எம்பிக்கள், அவங்க வந்து நிரஞ்சன் ஜோதி ஆகட்டும், இல்லாட்டி சாக்ஷி மகாராஜ் ஆகட்டும், இல்லாட்டி இவங்க எல்லாம் பாஜகவுடைய மக்களத்தினை விட பாஜகவுடைய பிரதிநிதிகள். இவங்களை நீங்க எப்படி சம்பந்தம் சொல்லிட போறீங்க? மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அவர் தெரியாமல் பேசிவிட்டார் என்று? அதற்காக பாராளுமன்றத்தை முடக்குவீர்களா நீங்கள்? வேண்டுமென்றே இப்படிப்பட்ட கருத்துக்கள் வருகிறதா என்று எதிர்பார்த்து அப்படி வந்தவுடனே நாம பாராளுமன்றத்தை முடக்குகிறதா? மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாக சரியாக ராமரை கடைபிடிப்பவர்கள், ஏற்றுக்கொள்வர்கள், முறையாக பிறந்தவர்கள், ராமரை ஏற்காதவர்கள் முறைகேடாக பிறந்தவர்கள் சொல்லுவாங்க. அதை வந்து ஏற்றுட்டு பாராளுமன்றத்தை முடக்காம வேடிக்கை பார்க்கணுமா? அதாவது அது அவர் தவறாக பேசிவிட்டார் என்று மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்க முடக்கிட்டே இருப்பீங்களா? முதலில் அவரை நீக்க வேண்டும் சொல்றாங்க. அவர் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒரு எந்தவித அங்கீகாரமும் இல்லாத ஒரு இடத்தில் இருந்து வந்திருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர் பேசியதில் சில கருத்துக்கள் ஒப்புக்கொள்ள முடியாத கருத்துக்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எங்க வந்துச்சு? பிற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பகுதியில் இருந்து, ஒரு விகிதாச்சாரத்தில் இருந்து அவர் வந்திருக்கிறார். அதுக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பேசலாம், முற்பட்ட சமுதாயம் பேசக்கூடாது. தவறான வார்த்தைகள் யார் பேசினாலும் அது தவறு என்றுதான் பிரதம அமைச்சரே சொல்லிவிட்டார். பிரதம அமைச்சர் இல்ல அவர் பேசுனதெல்லாம் சரி, நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தால் உங்கள் வாதம் சரி. இல்லை, அவர் பேசியது மன்னிப்பு என்று கேட்ட பின்பும், நான் எவ்வளவு வாட்டி சொன்ன பின்பும், மக்களின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்ட பின்பும் நீங்கள் முடக்குகிறீர்களே என்பதைத்தான் வைத்தார் என்பது மட்டுமல்ல, நரேந்திர மோடி மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார், சரியாகவும் சொல்லி இருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரம்பு மீறி பேசக்கூடாது, தயவு செய்து வளர்ச்சியை பற்றி பேசுங்கள், இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதனால் குழப்பம் ஏற்படுகிறது, அதனால் தவறுங்கள் என்று கடுமையாகவே சொல்லி இருக்கிறார். இப்ப நரேந்திர மோடியோட பேச்சையே பாஜக எம்பி கேட்கறது இல்ல போல தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல. சாக்ஷி மகாராஜ் அப்படிங்கிற பாஜகவுடைய எம்பி ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு இந்து பெண்களும் 4 பிள்ளை பெற்றுக்கங்க, மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு போறோம், அதுல மதம் மாற்றினால் மரண தண்டனை விதிக்க போறோம், பசுவதை தடை சட்டத்தை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் முழுக்க மற்ற சமூகத்திற்கான மிரட்டல் இல்லாம வேற என்ன? நிச்சயமாக மிரட்டல். சுஷ்மா சிவராஜ் என்ன சொன்னார்கள்? கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்றால், ஏனென்றால் கட்டாய மதமாற்றம் நடைபெறும் பொழுது அது சமூக கேடுகளுக்கு, சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாமே, நம் மண்டைக்காடு கலவரம் எப்படி வந்தது? அதில் வெங்கடசாமி குழு அவர்கள் பரிந்துரை செய்தது என்ன? மிக பெரிய பிரச்சனை வந்ததற்கு காரணம் இங்கே மதமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததுதான் என்று. ஆக சமூக பிரச்சனைகளை கட்டாய மதமாற்றம் ஏற்படுத்துகிறது. இன்னொரு மண்டைக்காடு கலவரம் எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமாக இல்லை, அது நடக்க கூடாது என்று எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் கட்டாய மதமாற்றம் என்ற வார்த்தை மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2002க்கு பிறகு மிகப்பெரிய கலவரம் இல்லாத பூமியாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. பாஜக பிடிக்கல போல தெரியுது. நிச்சயமாக போற இடங்கள்ல பூரா எம்பிக்கள் வந்து இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு, இது வந்து சிறுபான்மை சமூகத்தை சீண்டாதா? உண்மையிலே நான் சிறுபான்மை மக்களே மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வைத்திருந்தார்கள் அல்ல, இந்த காஷ்மீரில் சிறுபான்மை மக்களை சார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதுவரை சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறது. ஆக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை காஷ்மீர் பத்தி நான் பேசுறேன் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒரு முறையான ஆட்சியை நடத்திவிடப் போகிறார்களே, என்ன குற்றச்சாட்டு வைத்தார்கள்? பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இதை வேறுபாட்டை இவர்கள் நிலைநிறுத்துவார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதனால் யாரெல்லாமோ எங்கெல்லாமோ பேசுவதை வேண்டும் என்று இழுத்து போட்டு அதை பெரிதுபடுத்துகிறார்கள். பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமான நரேந்திர மோடி அவர்களோ சுஷ்மா சிவராஜ் அவர்களோ எல்லோரும் வளர்ச்சியை நோக்கித்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதமாற்ற தடை சட்டத்தை சொல்லும் பொழுது கூட சுஷ்மா சிவராஜ் அவர்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரலாமா என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது, பாஜகவுடைய எம்பி கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர போறோம், மதமாற்றம் செய்தால் மரண தண்டனை விதிக்க போறது பாஜக எம்பி பேசுறாரு. எந்த நியாயம் இது? நியாயம் இல்லை. ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்கிறோம். அவரின் கருத்து ஒரு எம்பி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பல பேர் பேசலையா?
ஆக இதை அதிகாரப்பூர்வமான கருத்தாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டால் நீங்கள் பேச வேண்டும். எம்பிக்கள் சொன்னா அதிகாரப்பூர்வமற்றது, அமைச்சர்கள் சொன்னா அதிகாரப்பூர்வமற்றது, சுப்பிரமணிய சாமி சொன்னா அதிகாரப்பூர்வமற்றது. யார் இல்ல நாங்க பிஜேபி வந்து யாருக்கு பொறுப்பெடுக்க போறது? இப்ப தமிழகத்தில் சுப்பிரமணியன் சாமி சொன்னால் அதிகாரப்பூர்வமற்றதுதான். அதுல வந்து எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களிடமே மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், இங்கே உள்ள கருத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரிடம் இருந்தோ இல்லை என்றால் அகில பாரத செய்தி தொடர்பாளரிடம் இருந்தோ வந்தால் சரியான கருத்து. பாஜகவுடைய எம்பிக்களும் மந்திரிகளும் இது போல பேசும்போதுதான் அதனுடைய சங் பரிவார அமைப்புகளுக்கு இன்னமும் கூட கூடுதலான ஆர்வம் ஏற்படுது. அவங்க இன்னும் சொன்ன ஓவரா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நீங்க கட்டுப்பாடு இருக்கும்போது உங்களுடைய பரிவாரங்கள் கட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் போது பரிவாரங்கள் இன்னமும் குதூகலித்து விடுகின்றன. நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி கட்டுக்கோப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பல நிர்வாகிகள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் தவறு என்று சொன்னார்கள். சங் பரிவாரில் இருக்கக்கூடிய இந்து மகாசபையோ இல்லாட்டி இந்து முன்னணியோ இல்லாட்டி RSSஓ இல்லாட்டி எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கிறதோ அகில இந்தியாவில் இருக்கிறதோ, அவர்களுக்கு நீங்கள் 2 வார்த்தையை உங்களுக்கு தகவலை பரிமாற முடியாதா? RSS உடைய தலைவர் மோகன் பாகவத் தான் டெய்லி பேசிட்டு இருக்காரு எல்லா தலைவரோடையும். அதாவது அது அவர்கள் எங்கே பேசினார்கள்? அவர்கள் RSS இடமிருந்து அவரால் கட்டுப்படுத்த முடியாதான் கேட்கிறேன். இதான் கட்டுப்படுத்த முடியாதான் கேட்கிறேன். இந்து மகாசபையை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவர்களின் தொடர்புள்ளவர்கள் கிடையாது. ஆக யார் எந்த ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டதால் உதாரணத்துக்கு பெங்களூர்ல அனுமன் சேனா என்று ஒருவர் பிரச்சனை பண்ணார். அவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஒரு இந்து என்ற வார்த்தை வந்த உடனேயே அது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்புடையது போலவும் அதை உடனே எங்கள் தலைமை தவறு. உங்களுடைய கொள்கையோடு உடன்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியல. இந்த நாட்டை நீங்க எப்படி கட்டுப்படுத்த? கொள்கையோடு உடன்பட்டு இருக்கின்ற அமைப்புகள் என்று யாரை சொல்கிறீர்கள்? இந்து மகாசபா, அனுமன் சேனா, அவர்கள் தீவிரமாக பேச நாங்கள் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிரித்தாளும் சக்தியாக நாங்கள் செயல்படவில்லை. நாங்கள் இந்த நாடை ஒற்றுமையாக்கும் சக்தியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி அரசியல் பற்றி நீங்க நிறைய சொல்லும்போது ஒரு சந்தேகம் வந்து விமர்சனம் எப்படி வைக்கிறாங்கன்னா, 8 மாசத்துல 8 அவசர சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது. அவசர சட்டம் அப்படிங்கிறது ஒரு அவசர கால நிலைமையில ஒரு அசாதாரணமான நிலைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஆனா 28 நாளைக்கு ஒரு அவசர சட்டம் அப்படிங்கிற மாதிரி வேகத்துல போயிட்டு இருக்குது. இந்திரா காந்திக்கு இணையான வேகம் இது. இது வந்து அவசர சட்டம் அப்படிங்கறதே ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லாத தன்மையை தான் காட்டுது. இது அவசர சட்டம் என்று சொல்வதை விட இது அவசிய சட்டம் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றம் முடக்கப்படும் பொழுது சில திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் மோடி அரசு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதே போன்ற முடக்கத்தை பாஜக கடந்த ஆட்சியில் செய்த போது காங்கிரஸ் பொறுமையாக இருந்து அதை நிலைக்குழுக்கு அனுப்பி சீராய்வுக்கு அனுப்பி நீங்கள் சொன்ன திருத்தங்கள் தான் ஏற்று பொறுமை காத்ததை தவிர அவசர சட்டங்களை கடைபிடிக்கவில்லை. அவர்களாலும் அவசர சட்டத்தை நிறைவேற்றிருக்க முடியும். ஆனால் அவர்களால் முடியவில்லை என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது என்பதில்லை. நாங்கள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அதில் தடையாக இருக்கும் பொழுது அதை பாராளுமன்ற முடக்கம் தடையாக இருக்கும் பொழுது அதை அவசர சட்டமாக மாற்றி அதை மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக மாற்றுகிறோமே தவிர அது ஏதோ அவசர சட்டமாக நாங்கள் அதை கருதவில்லை. அவசிய சட்டமாக இன்சூரன்ஸ் சட்டம் நீங்கள் சொன்ன அந்த அவசிய சட்டம் பாஜகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா உள்பட அத்தனை பேராலும் எதிர்க்கப்பட்ட விஷயம். பாஜக இதற்காகவே பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 4 கேள்வி எழுப்பும் போது நீங்கள் அவசிய சட்டம் என்று கூறிவிட்டு அதையே அவசர சட்டமாக நிறைவேற்றுங்கள். இதுதான் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடுக்கான உதாரணம். இரட்டை நிலைப்பாடு இல்லை. நாங்கள் இன்று ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களுக்கு உண்மையிலேயே எது நல்லது செய்ய முடிகிறது, எது லாபகரமாக இருக்கிறது, நாட்டின் பொருளாதாரத்தை எது மேம்படுத்தப்பட இருக்கிறது, அப்படி இருக்கும்போது அதை காலதாமதப்படுத்துவது ஏன் என்று சொல்லி அதை சட்டமாக நிறைவேற்றுகிறோம். காப்பீட்டு சட்டம் காங்கிரஸ் செய்தால் வந்து மக்கள் விரோத சட்டம், அதே பாஜக செய்தால் வந்து மக்கள் நல சட்டம். எப்படி நியாயம்? அதாவது காப்பீட்டு சட்டம் என்பது இந்த காப்பீட்டு சட்டத்தில் ஒதுக்கீடு என்பது வாஜ்பாய் அவர்கள் காலத்திலேயே சொல்லப்பட்டதுதான். அதை காங்கிரஸ் எந்த முறையில் எடுத்து வருகிறது என்பதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அது மக்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்த பொழுது அதை மக்களுக்காக நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். ஆக மக்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை அவசிய சட்டமாக அவசர சட்டமாக நிறைவேற்றுகிறோம். எல்லாம் மக்களுக்காக. ஏனென்றால் முடக்குவதால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை முடக்கிவிட முடியாது என்பதை தெளிவாக சொல்வதற்காகத்தான் இப்படி. இது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எதையுமே காட்டல. பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, காங்கிரசுக்கு இல்ல. காங்கிரசுக்கு இல்லாத போது நீங்க முடக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அவர் முடக்கும் போது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மை வச்சு நீங்க அவசர சட்டம் கொண்டு போயிருந்தீங்க. பெரும்பான்மையை மக்கள் கொடுத்ததே நீங்கள் வேகமாக மக்களுக்கு ஏற்றால் போல் எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் நடை போடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான். ஆக பெரும்பான்மை இருக்கிறது உண்மைதான்.
அதை மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தாமதப்படுத்தாமல் இதை எடுத்து சென்று உடனே நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த தாமதப்படுத்தி தானே எல்லா திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. ஆக அந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும். தாமதத்துக்கு பெருங்காரணமாக பாஜக இருந்தது நாங்கள் மட்டுமே இல்லை. நீங்கள் நன்றாக சிந்தித்தீர்கள் என்றால் பாராளுமன்றத்தை முடக்கியது நாங்கள் மட்டுமல்ல. தெலுங்கானா பிரச்சனை நாங்கள் சில நாட்கள் முடக்கினோம். எதற்கு முடக்கினோம்? நாங்கள் முடக்கியது எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக முடக்கினோம். ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் சரி செய்யாமல் மக்கள் பணம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த சட்டம் போட்டாலும் அது சுரண்டப்படும் என்பதற்காக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முடக்கினோம். இன்று எதற்காக அவர்கள் முடக்குகிறார்கள்? நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவசியம் இல்லாமல் மன்னிப்பு கேட்ட பின்பும் வேண்டுமென்றே முடக்குவதை போல பாரதிய ஜனதா கட்சி முடக்கவில்லை என்பதை தெளிவாக இந்த மக்கள் புரிந்து கொள்ள. நீங்க சொன்னீங்க பாஜக பிரதமர் பேசாத பிரதமர் இருந்தார், பாஜக இப்ப பேசுற பிரதமர் இருக்கிறாரு. அவங்க கேட்ட பிரதமருக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. இந்த மதமாற்ற பிரச்சனைக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் தான் கேட்டாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு வாய் திறக்கல. எதுக்கு வாய் திறக்குமோ அதுக்கு திறக்காம இருந்துட்டு பேசக்கூடிய பிரதமர்னா என்ன யார் ஏத்துப்பா? இந்த நாட்டில் வளர்ச்சி திட்டங்களுக்காக அவர் சென்று பேசுகிறார். வளர்ச்சி திட்டங்களுக்கான முதலீடை எடுத்து வருகிறார். அதற்காக அவர் தான் பேசணும் இல்லையே. மதமாற்ற தடை சட்டத்திற்கு மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்களே, சுஷ்மா சிவராஜ் அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்களே. ஆக யாருமே பேசவில்லை என்றால் பரவாயில்லை. இதற்கு முந்தைய ஆட்சியில் எல்லாம் பேசி எல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்படி இல்லை. ஆனால் எதை தெளிவுபடுத்த வேண்டுமோ அதை மிகச் சரியாக தெளிவுபடுத்திய பின்பு மதமாற்றம் ஒரு பெயர் வந்த உடனே ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருகிறது. கொண்டு வராத சட்டத்திற்கு தமிழகத்தில் வாசன் உட்பட இளங்கோவன் உட்பட எல்லோரும் எதிர்க்கிறார்கள். கொண்டே வரல. பேச ஆரம்பித்த உடனேயே கொண்டு வந்து விட்டதை போல எதிர்க்கிறார்கள். அதுதான் நான் சொல்றேன். கொண்டு வர போறதுல எடுத்துக்கலாமா? கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வார்த்தை சொன்னார்கள். கட்டாயம் என்ற வார்த்தை நீங்கள் தயவு செய்து உற்று நோக்க வேண்டும். மற்ற மதங்களிலிருந்து மாற்றப்படும் பொழுது அதை பிரச்சனையாக கருதாதவர்கள் இந்த மதமாற்ற தடை சட்டத்தை மட்டும் பேசும் பொழுது ஏன் பிரச்சனை எழுப்புகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சிறுபான்மையின மக்கள் எங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க. காஷ்மீர்லயே கூட நாங்க பாஜக சார்பா ஒரு சிறுபான்மை எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது வரலாற்று நடக்காது செஞ்சீங்க. அந்த காஷ்மீர் எலெக்ஷன்ல ஆர்டிகல் 370 பற்றியோ பொது சிவில் சட்டம் பற்றியோ ஒரு முறையாவது பேசப்பட்டதா? அந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் பேசவில்லை. காஷ்மீர் பற்றிய பிரச்சனை ஆர்டிகல் 370 அதையே காஷ்மீர்ல பேசல. அந்த நேரத்தில் எப்ப பேச போறீங்க? பொது சிவில் சட்டம் இந்தியாவிலேயே சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் காஷ்மீர். அங்க போய் பொது சிவில் சட்டம் பற்றி அங்க பேசாம எங்க பேசுவீங்க? எங்கள் கொள்கையில் நாங்கள் எங்கேயுமே பின்வாங்கல. ஆனா நாங்க பொது சிவில் சட்டத்தை பேசினால் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கேக்குறேன். பேசினால் உடனே பாரதிய ஜனதா கட்சி உடனே சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறது, பிரித்தாளும் சக்தியாக செயல்படுகிறது என்று சொல்ல மாட்டீர்களா இல்லையா? ஆக தேர்தல் சமயத்தில் அத்தகைய மாறுபட்ட கருத்துக்கள் வர வேண்டாம் என்பதற்காக நாங்கள் பேசவில்லை. ஆனால் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். வாக்குகள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்ல, அவ்வளவுதான். தேர்தல் நேரத்தில் மக்களை நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை வைத்து நீங்கள் மக்களை குழப்புவீர்கள் எதிர்கட்சிகள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த யுக்தியை நாங்கள் கையாண்டோம் என்று நீங்கள் ஆனால் நாங்கள் கொள்கையில் எந்த விதத்திலும் பின்வாங்கவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக. இது யுக்தியா குயுக்தியா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். தேர்தல் 2014 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த பொது சிவில் சட்டமும் இந்த 370 அது பற்றி விவாதம் தேவைன்னு சொல்லி நரேந்திர மோடி பேசினாரு. நான் கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தொடர்பான ஒரு சட்டத்தை ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பேசல அப்படின்னா நீங்க எங்க பேசுவீங்கன்னு கேட்கிறேன். அதாவது அந்த நேரத்தில் அதை பேசினால் நான் ஏற்கனவே சொன்னதை சிதறிவிடும் என்பதில்லை. அதை சிதறடிக்க மற்ற எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வார்கள் என்ற காரணத்திற்காக அதை நாங்கள் செய்யவில்லையே தவிர அது பரிசீலிக்கப்படும், அது ஆராயப்படும் என்ற வார்த்தைகள். இன்னொன்று, அவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு கோடி ஏன் பேசல என்றால் நாங்கள் அந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லி இருந்தா வேண்டுமென்றே அதை வைத்து சிதறடிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் சொல்ல. நீங்க சொன்னீங்க மதமாற்றத்தை நாங்களாம் கான்சென்ட்ரேட் பண்ணல, நாங்க பாஜக எம்பிக்கள் யாரும் பேசல, பாஜக முக்கிய பொறுப்பாளர்கள் யாரும் அதிகாரப்பூர்வமான யாரும் பேசலன்னு. ஆனா இது போன்ற சிந்தனைகள் வர்றதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோட்சேவுக்கு சிலை வைப்பீங்க அப்படின்னா நான் அப்சல் குருக்கு மணிமண்டபம் வைப்பேன்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. இந்த சிந்தனை சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுத்துன்னு யோசிங்க. அதாவது இதில் தான் நான் மாறுபடுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி கோட்சேக்கு சிலை வைப்பதை பற்றி நாங்கள் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் காந்தியை மிக பெருமையாக நான் RSS கூட்டங்களுக்கே சென்றிருக்கிறேன். அங்கே காலையில் பாடும் பாடலில் தேசத்தந்தை காந்தியை பெருமையாக பாடுவார்களாக. எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக
நாங்கள் நினைக்கவே இல்லை. ஒரு அமைப்பு அதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அது முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்று ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதா நாங்க எல்லாருமே மறுத்துவிட்டோம். இதே கேள்வி அப்சல் குருவுக்கு மணிமண்டபம் கூட்டம்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டுறாரு. நீங்க கேள்வி எழுப்பும் போது முஸ்லீம் லீக்கோ தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ இல்லாட்டி தௌஹீத் ஜமாதோ நாங்க சொல்லலையே அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா நீங்க? அவர்கள் சொல்லவில்லை என்றால் அந்த ஏதோ ஒரு அமைப்பு சொன்னதென்றால் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏதோ ஒரு அமைப்பு தான் சொல்லுது. எப்படி கோட்சேக்கு சிலை வைப்பது தவறோ அதே போல இரண்டுமே தவறு என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுதிப்பாடு. இது போன்ற எண்ணங்கள் வளருவதால என்ன மாதிரி அந்த எண்ணங்களை வரவழைக்கவில்லை. ஒன்றை நான் கேட்கிறேன். சமீபத்தில் ஒரு அமைப்பு சென்று எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினர் தாக்கப்பட்டு விட்டால் ஒரு அமைப்பு மேலேயே அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட முத்துராமன் எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகி பட்ட பகலில் வெட்டப்படுகிறார். ஆக எல்லாம் நீங்க செய்வீங்க, எதுவுமே நாங்க பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதே அவர்கள் முத்துப்பேட்டையில் ஒரு மசூதியின் சுவர் இடிக்கப்பட்டதற்கு எங்க நிர்வாகிகள் யாருமே காரணம் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லி ஆகிவிட்டது. ஆனா அதை உடனே பாரதிய ஜனதா கட்சி மேல திணிக்கிறார்கள். வைகோ போன்றவர்கள் அங்கே உள்ள நிர்வாகி தான் அதுக்கு காரணம் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, எங்கெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எங்கள் மீது பூசாதீர்கள். பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நாங்கள் எங்களை ஆதரித்து ஏன் குரல்கள் எழுப்ப மறுக்கிறது என்று நான் கேட்கிறேன். பெரும்பான்மை மக்கள் என்றால் கொலை உண்டா கூட நாங்க கேட்க மாட்டோங்க, கேட்டால் அது மதச்சார்பற்ற தன்மைக்கு கழு இழுக்காகிவிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா உங்களோட கூட்டணியில் இருந்த திரு வைகோ வெளியேறிவிட்டார். அதற்கான காரணம் என்ன? வெளியேற வேண்டும் என்று நினைத்தார், வெளியேறிவிட்டார். நாங்கள் அதற்கு காரணம் அல்ல, அவர்தான் அதற்கு காரணம். வெளியேற வேண்டும் என்ற காரணத்திற்காக, வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டும் என்று இன்று கூட ஒன்றை சொல்கிறார். 5 மீனவர்களை தூக்கு கயிற்றிற்கு பக்கத்தில் சென்று மீட்டெடுத்து வருகிறோம். 2011 இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து உள்ளே இருக்கிறார்கள். இதை நாடகம் என்று சொன்னால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆக எதை செய்தாலும் இப்பொழுது பாரதி என்ன சொல்கிறார், மத்திய அரசை நான் கடுமையாக விமர்சிப்பேன், மாநில அரசில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஊழல் மலிந்திருக்கிறது, ஆவினில் பிரச்சனை, மின்வெட்டில் பிரச்சனை, மின்சார துறையில் ஊழல் எல்லாம். ஆனா எதுவும் கேட்க மாட்டாராம். எல்லாம் மத்திய அரசை நான் கேள்வி கேட்பேன் என்றால் உள்நோக்கத்தோடு வேண்டும் என்றே நீங்கள் செய்கிறீர்கள். வெளியேற வேண்டும் என்று நினைத்தார், வேண்டும் என்று குற்றம் சாட்டினார், வெளியேறினார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த விதத்து பாதிப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முழுமையாக கொடுத்தோம். நீங்க கேட்ட இந்த கேள்வியை தான் உங்களுடைய தேசிய செயலாளர் ராஜா கேட்டார். உடனே நீங்க என்ன சொல்லிட்டீங்க, கட்சியில நான் பேசுறேன் அதிகாரப்பூர்வம், மற்ற யாரும் பேசக்கூடாது. அதாவது நான் சொல்கிறேன், வார்த்தை வரம்பு மீறுவதைத்தான் நான் சொன்னேன். நாங்கள் கடுமையாக கண்டித்தோம். அந்த வரம்பிற்கு தாண்டி போவதை யாரும் நடமாட முடியாது என்றெல்லாம் பேசுவது எங்களது கருத்துக்கள் அல்ல என்று தான் சொன்னேனே தவிர, நானும் கண்டித்திருந்தேனே, கண்டிக்கவில்லை என்று சொல்லவில்லையே. கடுமையாக கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்தால் எங்கள் தொண்டர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், அதை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கடுமையான வார்த்தைகளை நானும் தான் சொன்னேன். ஆனா வன்முறை வார்த்தைகள் சொல்லுவது எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்பதைத்தான் நான் தெளிவாக. மதிமுக வெளியேறிச்சு, இன்னைக்கு பாமகவும் கூட நாங்கள் வெளியேற பற்றி ஆலோசனை செய்வோம் சொல்லிட்டாங்க. அவர்கள் அப்படி அவர்கள் அதாவது வெளியேற வேண்டுமா வெளியேற வேண்டாமா என்பது அவர்களின் உரிமை, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் நான் சொல்வது என்ன என்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று அமைத்தோம், கூட்டாக போட்டி போட்டோம். காங்கிரசிற்கு ஒரு இடம் கிடைக்காத நிலையில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடம் கிடைக்காத நிலையில் ஒரு புதிய கூட்டணி ஓரளவிற்கு 2 இடங்களை வெற்றி பெற்றது. ஓரளவிற்கு அதிக சதவீத வாக்குகளை நாங்கள் வாங்கினோம். இன்று தமிழகம் இருக்கும் சூழ்நிலையில் உண்மையாகவே தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் என்றால், அது பாமகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் எங்களோடு இருந்து இணைந்து போட்டி போடுவார்கள். ஏனென்றால் வாக்குகள் சிதறக்கூடாது என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களை வெளியேற்றுவதற்கு நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது எங்களது வேண்டுகோளுக்கு இணங்க அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை பரிமாறியது மட்டுமல்லாமல் நேரம் செலவிட்டார். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மட்டும் அங்கு வெளியூர் சென்றிருந்ததால் வர முடியவில்லையே தவிர, அவரை தவிர அத்தனை அன்புமணி ராமதாஸ் உட்பட வந்து அவர்களோடு பேசினார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அவங்க யாராவது போனா எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆமா, இப்ப எங்களோட இருந்து கொண்டு எதிர்கட்சிகளை விட மோசமாக விமர்சனம் செய்தால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நான் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயாவிடம் அதைத்தான் சொன்னேன். அன்புமணி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார், பாராளுமன்றத்திற்கு சென்று பேசலாம்.
ஆனா அறிக்கைகள் விடுவது, சர்வாதிகார முறையில் நடந்து கொள்கிறார் என்ற வார்த்தைகள் எல்லாம் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆரோக்கியமான விமர்சனங்களை என்றுமே நாங்கள் தவிர்த்தது கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகளை விட அதிகமாக பேசும் பொழுது, நாம் கூட்டணியாக சென்று மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் என்ற கருத்தை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். வரம்பு முறை இருக்க வேண்டும், வரைமுறையும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. மதிமுக வெளியேறிச்சு, பாமக ஆலோசனை பண்ணிட்டு இருக்குது. தேமுதிக அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுல பாஜக பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நல்ல நிலையில் அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாமக அவர்களும் நாங்கள் என்ன சொல்கிறோம், வெளியேறினால் எங்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஆனால் வெளியேறினால் அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது, வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்ற எண்ணம் இரண்டு கட்சி தலைவர்களுக்குமே மற்ற கட்சி தலைவர்களுக்குமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தின் நலன் கருதி அவர்கள் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக போட்டி போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி நான் வெளியேதான் செல்வேன் என்று சொன்னால் அது எங்களால் தடுக்க முடியாது. சமூக அக்கறை அவர்களுக்கும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜகவிலிருந்து ஒரு கட்சி வெளியேறினால் இழப்பு அவர்களுக்கு தான், எங்களுக்கு இழப்பில்லை. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான ஒரு அணி அமைக்கப்பட்டதாக ஒரு எண்ணம் இருந்தது. மதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக எல்லாம் சேர்ந்து இப்போ ஒவ்வொரு கட்சியாக கலந்து கொண்டக்கூடிய நிலையில பாஜக எப்படி இன்னமும் கூட ஒரு பலமான கூட்டணியாக இருக்க முடியும்? ஒவ்வொரு கட்சியாக கலந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அதிகாரப்பூர்வமாக மதிமுக வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் போக வேண்டும் என்று நினைத்தார்கள், போய்விட்டார்கள். பேட்டி வெளியான நேரத்துல பாமக போயிடுவாங்க நினைக்கிறேன். நீ போ நினைக்கிறீங்க அவ்வளவுதானே. அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க நாங்க எங்கே சொன்னார்கள் பாஜக கூட்டணி நீடிப்பதா வேண்டாமா என்று பொதுக்குழு முடிவு. அதாவது பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்யவில்லையே, நீடிப்பதா வேண்டாமா, நீடிக்க கூட செய்யலாம் இல்லையா? இல்ல, நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றொன்றாக வெளியேறினால் தனியாக சமாளிக்கக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு உணரணும் இல்லையா? அவங்க போனா இழப்பு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க, அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு உங்கள்ட்ட வாக்கு இருக்குது, அதை பார்க்கணுமா இல்லையா? நிச்சயமாக நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறோம். அதனால தான் நான் சொல்றேன், கூட இருந்தால் வாக்குகள் சிதற. இது எல்லா கூட்டணிக்கும், எங்க கட்சிக்கு மட்டும் இல்ல, மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகம், வலுவடைந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் கூட தனியாக நிற்பதற்கு பலம் இல்லாமல் தான், தனியாக பலம் இல்லை என்று சொல்ல முடியாது. வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள். அதே போல அமைக்க வேண்டும் என்று தான் எங்கள். ஆனா அதற்காக யாருமே வெளியே போகாதுங்க என்று நாங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆனால் நாங்கள் வெளியே போனால் கூட அதை சமாளிக்கும் திறனை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் என்பதை நான் தெளிவாக. 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் கூட பலம் பொருந்திய கட்சிகளாக எங்களோடு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கட்சிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான பிரமுகரா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பிரபலமான நடிகை குஷ்பு இணைஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லாதீர்கள், கட்சி மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கட்சி மாறி காங்கிரசிற்கு போயிருக்கிறார்கள். அன்று அந்த கொள்கை பிடித்திருந்தது, இந்த கொள்கை பிடித்திருக்கிறது. ஆக ஒரு கட்சி மாறி இருக்கிறார்கள், பிரபலமாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்று பேசுவார்கள், கைத்தட்டல் வாங்கி கொண்டு போவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பலத்தை சேர்த்தார்கள்? அவர்கள் பிரச்சாரம் எந்த அளவிற்கு பலன் தந்தது? காங்கிரசுக்கு ஒரு பலனையும் தரப்போவதில்லை. ஏதோ ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்தில் தான் எங்களது நோக்கமே தவிர எங்களுக்கு அது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்க சொன்னது போலவே தான் நெப்போலியன் இந்த பக்கம் சேர்ந்தார். நெப்போலியன் பாஜகவில் இணையில, திமுகவில் இருந்தார், பாஜக வந்தார். அப்ப அந்த கொள்கை அவருக்கு பிடிச்சிருந்தது, இப்ப இந்த கொள்கை. அதாவது அந்த கொள்கை பிடித்திருக்கிறது, ஆனால் குஷ்பு மாதிரி விமர்சனம் செய்யவில்லை. குஷ்பு என்ன விமர்சனம் செய்கிறார்? எங்களுக்கு அதிகப்படியான முகவரி இருக்கிறது, இங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன முகவரி இருக்கிறது, நான் காங்கிரசின் கொள்கை பிடித்து நான் சென்றிருக்கிறேன். நெப்போலியன் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. நரேந்திர மோடி குஷ்பு திமுக விமர்சிக்கல, பாஜக விமர்சிக்கிறார். நெப்போலியன் திமுக விமர்சிக்கிறார். ஆமா, அதாவது திமுகவை எதற்கு அவர் என்ன சொன்னார்? இங்கே ஜனநாயகம் இல்லை, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் எனக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் குஷ்பு மாறியதற்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காங்கிரசிற்கு சென்று சேர்ந்திருக்கிறார், கொள்கை பிடித்திருக்கிறது என்றால் இதற்கு முன்னால் ஏன் அந்த கொள்கை பிடிப்பை ஏன் பிடிக்கவில்லை? இங்கே வந்துவிட்டு எங்களுக்கு முகவரி இல்லை என்று எங்களை ஏன் தாக்குகிறார்? டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். அப்படியே கேட்டார்கள் மற்றவர்கள். அதனால் அவர் விமர்சனம் செய்வதால் நான் இதை சொல்கிறேன். இப்பொழுது கட்சியை மாற்றி வருகிறார்கள், எங்கள் கட்சியை சார்ந்தவர், எங்கள் கட்சியை நோக்கி பலர் வருகிறார்கள், கொள்கை பிடித்து வருகிறார்கள், நரேந்திர மோடி அவர்களை பிடித்து வருகிறார்கள். ஆக நீங்கள் இணைந்தார்கள் என்று சொன்னதற்கு நான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஏனென்றால் ஏதோ குஷ்பு மிகப்பெரிய தலைவராகவும் நான் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், காமராஜரை நம்பி இருந்த காங்கிரஸ் இன்று குஷ்புவை நம்பி இருக்கிறது. நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.